Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஆரம்பாக்கம் கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நிலங்களை அளவீடு செய்த வருவாய்த்துறையினரிடம் கிராம மக்கள் வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆரம்பாக்கம் கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் சிலர் விண்ணப்பம் செய்திருந்தனர். இதில் 39 பயனாளிகளுக்கு பட்டா வழங்க நிலங்களை ஒதுக்கீடு செய்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அளவீடு செய்தபோது அந்த பகுதி மக்கள் வாக்குவாதம் செய்தனர். இதனால் ஆரம்பாக்கம் கிராமத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை குளமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட எழும்பூர் கிராமத்தில் தலித் கிறிஸ்தவர்களுக்கான இடுகாட்டில் தனிநபருக்கு பாதை வழங்கியதால் கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பல தலைமுறையாக பயன்படுத்தி வந்த இடுகாட்டில் ஆக்கிரமிப்பாளர்கள் உள்ளே நுழையாதவாறு தலித் கிறிஸ்தவர்கள் இரும்பு கேட் அமைத்தனர். ஒரு சிலர் தங்களுக்கு இதில் பாதை வேண்டும் என கோரி மதுரை வடக்கு வட்டாட்சியரிடம் புகார் அளித்தனர். இந்த நிலையில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரியுடன் வட்டாட்சியர் இரும்பு கேட்டை அகற்றியதால் எழும்பூர் கிராமத்தினர் வாக்குவாதம் செய்து இடுகாட்டு பாதையில் அமர்ந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கத்திலிருந்து துகள்கள் வானுயர பறந்து 3 கிராம மக்கள் பல்வேறு சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுரங்கத்திலிருந்து நிலக்கரி சேமித்து வைத்துள்ள பங்கருக்கு அருகாமையில் தெற்கு வெள்ளூர் உள்ளிட்ட 3 கிராமங்கள் உள்ளன. இந்த நிலையில் நிலக்கரியானது காற்று மூலம் வெளியேறி 3 கிராமத்தை சூழ்ந்து குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி வருகின்றனர். விடியா ஸ்டாலின் அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டிய 3 கிராம மக்கள் விரைவில் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தனர்.